ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அருகே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேலை நிறுத்தம் என்ற தீயில் ஈடுபடும் தொழில் நிறுவனங்களை தொண்டு நிறுவனமாக மாற்றாதே. குறைந்தபட்ச ஊதியம் என்பதற்கு 15வது தொழிலாளர் மாநாடு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்புக்கும் முரணாக தேசிய குறைந்தபட்ச ஊதியம் என்று ஒரு ஊதியத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த செயல் என்பது மிக கண்டிக்கத்தக்க செயல். கோவை BSNL தலைமை அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டன. இதில் தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். வாடகை அதிகங்கிறா, கட்டுப்படி ஆகாது எங்களுக்குங்கிறாங்க. நாங்க மறுக்கல. அரசாங்கம் இந்த மீட்டர் கட்டணம் சம்பந்தமா முடிவெடுக்கிறேன்னு சொல்லி புதிய தொழிலாளர் சட்டங்களால் கட்டுமான தொழில் பாதிக்கப்படும் என கூறி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் சீர்திருத்தம் என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஒன்றிய அரசு நடந்து கொள்வதாக கூறி விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல திண்டுக்கல், புதுக்கோட்டை, ஓசூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.